ஓடும் ரயில்ல பாத்தீங்கன்னா கழிவறைக்கு சென்ற இளம்பெண் தவறுதலாக கீழே விழுந்து துடித்து பலியான சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும். திருச்சூர் மாவட்டத்தை சேர்ந்த ராஜேஷ் என்பவர் பால் பண்ணை நடத்தி வராரு. அவரது மனைவி ரோகிணி, இவங்களுக்கு 30 வயது ஆகுது. சமீபத்துல பாத்தீங்கன்னா சிவில் சர்வீஸ் தேர்வுல தேர்ச்சி பெற்று இருந்திருக்காரு. இவர்கள் குழந்தைக்கு 2.5 வயதும் ஆகுது. ராஜேஷின் தந்தை சென்னையில் வசிப்பதால தந்தையை சந்திப்பதற்காக தம்பதியரும் குழந்தையை உறவினர்களிடம் விட்டுவிட்டு திருவனந்தபுரம் விரைவு ரயிலில் முன்பதிவு செய்யப்பட்ட பெட்டியில சென்னைக்கு புறப்பட்டிருக்காங்க. பயணத்தின் போது ரயில் ஜோலார்பேட்டை ரயில் நிலையத்தில் நின்ற சில நிமிடங்களில் ரோகிணி கழிவறைக்கு சென்று முகத்தை கழுவி கொண்டிருந்திருக்காரு. ஆனால் அவர் நீண்ட நேரமாக இருந்தும் மீண்டும் இருக்கைக்கு திரும்பவில்லை. இதனால பாத்தீங்கன்னா கணவர் ராஜேஷ் பல்வேறு பெட்டிகள்ல அவரை தேடி இருக்காரு. எங்கும் அவர் இல்லாத காரணத்தால ரயில் காட்பாடியை நெருங்கிய நிலையில சந்தேகம் அடைந்த ராஜேஷ் உடனடியாக ரயில்வே போலீசாருக்கு தகவலும் தெரிவிச்சிருக்காரு. அதன்படி பாத்தீங்கன்னா ஜோலார்பேட்டை மற்றும் காட்பாடி ரயில்வே போலீசார் தீவிரமாக தேடுதல் வேட்டையும் நடத்தியிருக்காங்க. இதற்கிடையில் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியை அடுத்த புத்துக்கோவில் அருகே தண்டவாளத்தில் பெண் ஒருவர் பிணமாக கிடப்பதும் தெரிய வந்திருக்கு. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் உடை மற்றும் அடையாளங்களை வைத்து சடலமாக கிடந்தவர் ரோகிணி என்பதையும் ரயிலில் இருந்து தவறி விழுந்து மரணம் அடைந்திருப்பதும் உறுதிப்படுத்தியிருக்காங்க. மேலும் அப்பகுதி சாட்சிகளின் கூற்றுப்படி ரோகிணி தவறி விழுந்த பின்னர் பலத்த காயங்களுடன் மருத்துவமனைக்கு செல்லும் எண்ணத்துடன் சிரமமாக நடந்து சென்றதாகவும் உதவி அளிக்க யாரும் இல்லாத காரணத்தால தண்டவாளத்தில் விழுந்து உயிரிழந்ததாகவும் கூறப்பட்டிருக்காங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.